வெல்கம் பேக் டு கரஹா சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஹேர் க்ரோத்துக்கான ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்றது தாங்க பார்க்க போறோம். இந்த ஆயில நான் வந்து ரெடி பண்ணிருக்கேன். இந்த ஆயில 2 liters போட்டு நான் இதுல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், இந்த ஆயில் எப்படி யூஸ் பண்ணணும், எப்பப்போ யூஸ் பண்ணணும், அதெல்லாம் இதுல இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம தேவையான பொருள்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நெல்லிக்காவை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெற்றி வேர் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆவாரம் பூவை எடுத்துக்கிட்டேன். காஞ்சதும் எடுத்துக்கலாம், பச்சையாகவும் எடுத்துக்கலாம். மருதாணி இலை, அப்புறம் செம்பருத்தி பூவு, பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவோம்ல, பன்னீர் ரோஸு, அப்புறம் செம்பருத்தி இலை, கற்பூரவள்ளி, வேப்பலை, கருவேப்பில்லை, அப்புறம் கரு நொச்சி பூவு, மருதாணி இலை, வெந்தயம், கிராம்பு, ஃபிளாக்ஸ் சீட்ஸு, கருஞ்சீரகம், ஏலக்காய், கரிசலாங்கண்ணி இலை, சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு இரும்பு கடாயில தாங்க காய்ச்ச போறோம். அதுல 3 வகையான எண்ணெய் சேர்க்க போறேன். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய். ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. ட்ரையா இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து மிக்சியில போட்டு ஒரு லைட்டா ஒரு கிரைண்ட் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கணும். இந்த ஹெர்பல் ஆயில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யாரும் வேணாலும் யூஸ் பண்ணலாம். சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 hour இல்லை 2 hours விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய், அப்புறம் சின்ன வெங்காயம், அலோவேரா, இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிரைண்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாது, அப்படியே தான் கிரைண்ட் பண்ணணும். எண்ணெய் ஹீட் ஆனதும் ஸ்டார்டிங் கிரைண்ட் பண்ணி வச்ச பவுடரை போட்டுக்கணும். போட்டதும் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்க. அந்த வானில் வந்து எனக்கு ஃபுல்லாகிடுச்சு, அதனால நான் வேற பாத்திரம் வந்து மாற்றிருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு அந்த மீதி இருக்கிற இலை எல்லாத்தையும் போட்டு அரைக்கணும். வெறும் இலை போட்டு அரைக்கிறதுனால வாட்டர் கன்சிஸ்டன்சி இருக்காதுல்ல, அதனால நம்ம தண்ணி ஊற்றிடக்கூடாது. அந்த ஹீட்டாக இருக்கிற எண்ணெயை எடுத்து ஒரு 2 கரண்டி 3 கரண்டி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கிரைண்ட் பண்ணிட்டு போடுங்க. நல்ல ஒரு பேஸ்ட் அளவில் வரும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நொச்சியோட பூவு இருக்கும்ல, அந்த பூவை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 2 days வந்துட்டு அப்படியே விட்டுறணும். மூடி போடாமல் வச்சுருக்கணும். ஆறினோடனே மூடி போட்டுக்கலாம். 2 daysக்கு அப்புறம் ஒரு காட்டன் கிளாத் எடுத்துட்டு ட்ரைன் பண்ணணும். இது மாதிரி இந்த ஹேர் ஆயிலை ரெகுலர் பேஸில் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கிரே ஹேரை தடுக்கலாம். ட்ரைன் பண்ண ஆயிலை இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். எப்போ ஆயில் அப்ளை பண்ணாலும் லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டே அப்ளை பண்ணுங்க. ஹெர்பல் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 2 liters ஆயில் யூஸ் பண்ணேன். எனக்கு வந்து 1.5 liter தான் ஆயில் கிடச்சிருக்கு. நம்ம வந்து ட்ரைன் பண்ண இன்னும் அதுலேருந்து ஆயில் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அதை 2 days இந்த மாதிரி கட்டி விட்டுறணும். கட்டினதுக்கப்புறம் 2 daysக்கு அப்புறம் எடுத்து அதை ஹெர்பல் பேக்காக யூஸ் பண்ணலாம். ட்ரைன் பண்ண இன்க்ரீடியன்ஸில் கொஞ்சம் எடுத்து மிக்ஸி ஃப்ரெஷ்ஷாக அலோவேரா ஒரு பீஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அதை ஹேர் பேக்காக போட்டுக்கலாம். நல்ல ஒரு ஹேர் க்ரோத் கிடைக்கும். இந்த ஹெர்பல் ஆயிலை வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம கரஹா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.